கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரில் பாதியாக பராசக்தியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா கொதிக்கிற கல்லாக இருந்தாலும் சூடான சப்பாத்தியாக இருந்தாலும் சுடாத அளவுக்கு கல்லிலேயே புரட்டி போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம கை பக்குவமாகுமே தவிர நம்மளை பாராட்ட ஆள் இருக்காது. இப்படி தான் இருக்குன்ட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 2 கரண்டியாவது வாங்காமல் விட்டுருக்கலாம், செலவாவது மிச்சமாயிருக்கும். பாராட்ட ஆள் இல்லைன்னு சொன்னதுமே எங்கள் வீட்டுக்காருக்கு புரிஞ்சு போச்சு. சரி கைப்பிள்ளைக்கு டெம்டிங் ஆகிட்டு புரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் அந்த புரோட்டாவை பிச்சு போட்டு சால்லாம் போட்டு கொடுப்பாங்க பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை சாப்பிடும்போது அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு காலையில் டிஃபன் பாசிப்பயிறு வேக வச்சுருக்கேன். அது கூட வெள்ளரிக்காவும் உப்பு மிளகுத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். பெரும்பாலான மக்கள் காலையில் எந்திரிச்சதுமே டீ காஃபி தானே குடிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டு ஆள் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக காலைல ப்ரஷ் பண்ணி முடிச்சதுமே ஒரு நாள் ஊற வச்ச வெந்தய தண்ணி, ஒரு நாள் ஊற வச்ச வெண்டைக்காய் தண்ணி, அப்புறம் பாதாம் பீசன் ஊற வச்சது, ஊற வச்ச விதை முந்திரி, கொய்யா டீ, லெமன் டீ இதுதான் குடிப்பாங்க. நமக்கு எப்போவுமே வடை டீ காஃபி தான் முக்கியம். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.